இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பிரமிட்ல பேசிக்கே வந்து உங்களுக்கு சாப்பாடு, ரெஸ்ட்டு, உங்கள் உடம்ப பார்த்துக்கிறது. அந்த பேசிக் ஃபார்முக்கு அப்புறம் தான் சுயமரியாதை அடுத்த லெவல் ஆஃப் பிரமிடு. அந்த பேசிக் பிரமிடே இங்கே ஆட்டங்கண்டுருச்சு. அதனால் அதில் வந்து பேசிக் வேணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஒரு மனுஷனுக்கு சொல்ற மாதிரி உணவு, உடை, இருப்பிடம் தான் முக்கியம். ஆனா கூடவே செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் தானே. இப்போ நீங்க அது அடுத்த லெவல் சார். அப்படி இல்லலமா, இப்போ மூணு இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, உணவு, உடை, உறைவிடம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அப்படி இல்லலமா, இப்போ ஒண்ணு இல்ல, உங்களுக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம் மூணையும் கொடுத்துட்டு உங்களை அடிமைமா நடத்தினா ஓகேவா? இங்க பிரச்சனை கலாச்சாரத்துல இருக்கு. எப்படி இருந்தாலும் பேசுவாங்க. நீங்க வேலைக்கு போனாலும் நீ வீட்டை எப்படி வச்சிருக்க பாரு. அப்படி இல்ல, நீங்க உணவு, உடை, இருப்பிடம் மூணு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அப்ப இந்த மூணையும் கொடுத்துட்டு உங்களை என்னவா நடத்தினாலும் ஓகேங்க ஆயிடும்ல. அது எப்படினாலும் நடத்துறாங்க. வேலைக்கு போனாலும் அதே தான் நடத்துறாங்க. அதனால தான் வேலைக்கு போகலன்னு சொல்றோம். நாங்க வேலைக்கு போனாலும் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்றோம். வேலைக்கு போனாலும் ரெஸ்பெக்ட் இல்ல. வேலையை விட்டுட்டு அப்ப வந்தா, விட்டுட்டு வந்தாலும் அட்லீஸ்ட் எங்களையாவது பார்த்துக்குவோம். எங்களுக்கான மீ டைம் இருக்கும். நாங்கள் எங்களை கேர் பண்ணிப்போம். வீட்டில் முழுமையாக ஒரு அம்மாவாக இருப்போம். இப்போ அம்மாவாகவும் இருக்க முடியாமல், வேலையில் இருக்க பிள்ளைங்களை பற்றி நினச்சி வேலையிலையும் உருப்படியாக இருக்க முடியாமல் ஒரு திருசங்கு சொர்க்க நிலையில இருந்துட்டுருக்கோம். நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனை உங்களுக்கும் இருக்குது. எனக்கு காலையில் நீங்கள் நிற்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், சமைக்கிறது, இதெல்லாத்தையும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அதனால தான் சார் சொல்கிறேன், வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு. நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மனசுக்குள்ளே ஓரமாக ஒரு ஏக்கம் இருக்குது. என் குழந்தைங்க கூட இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அவங்க கூட இருந்தால் படிக்க வச்சிருப்பணும். நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த ரீடிங் ஹேபிட்டை எனக்கு தெரிஞ்சு என்ன புண்ணியம், நான் ஊருக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். என் பசங்களுக்கு என்னால் எதுவுமே சொல்லித்தர முடியல. பேசிக்காக என்னன்னா, எனக்கு பெயினாக இருக்குது, முடியல அப்படிங்கிறீங்க. நான் எங்கேயுமே முழுமையாக இல்லை. ரைட். நீங்கள் வேலைக்கு செல்ல நினைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன? இப்போ நான் இங்கே வரணுன்னா கூட எங்கிட்ட காசு வந்து கம்மியாக இருக்குது. அதுக்காக நாங்கள் பஸ் பிடிச்சி வரோம். இதே எங்ககிட்ட நாங்கள் உழைச்சி எங்ககிட்ட காசு இருந்ததுன்னா நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வருவோம். யாருக்காகவும் டிஃபன் பண்ணி நாங்கள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னா கூட நம்ம அவங்கள தான் டிஃபன் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே நிறைய ஒருத்தர் கையேந்திட்டே இருக்கிறோம். சரி, ஓகே. வேற நான் மட்டும் இல்லை சார், எல்லா பெண்களும் வேலைக்கு போகணுன்னு நான் நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, வீடு பெருக்க, இதுக்கு மட்டுமே பெண்களை இப்போவும் ஆணாதிக்கம் முடிஞ்ச காலத்துக்கு அப்புறமும் இப்போவும் வந்து அது மட்டும் பெண்களோட வேலை அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்போ வேலைக்கே போனாலும் அது பெண்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. வேலைக்கு போனாதான் அதை நீயும் பாரு, குழந்தைக்கு சொல்லி கொடு அப்படின்னு நாங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவது எங்களுக்கு வரும். வீட்டில் இருக்கனால அந்த வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காங்க. சார், நான் இங்கே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து அங்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க. அது எக்ஸாக்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க சார். என்னென்னா, இப்போது நம்ம வந்து நம்ம கல்ச்சர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸ்க்கெலாம் இந்த ஒர்க், ஜென்ஸ்க்கெலாம் இந்த ஒர்க்னு ஆல்ரெடி பிரித்து வச்சுருந்தாங்க. என்ன கேட்டால் தேவையில்லாமல் இப்போ நான் வந்து என் கரியர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். இப்போது நான் அப்போ வந்து பிஃபோர் மேரேஜ் நினச்சேன், அந்த அக்கா படிக்கிறாங்க, அந்த மேம் படிக்கிறாங்கன்னு 3 டிகிரிஸ் 3 டிப்ளமோஸ் அதெல்லாம் படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 டாப் ஆஃப் த சிட்டிஸ் இன் இந்தியா ஒர்க் பண்ணிட்டேன். சென்னை, பெங்களூர், டெல்லி ஒர்க் பண்ணிவிட்டு பிஎட் காலேஜ், பாலிடெக்னிக், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டேன் சார். ஸ்டேட்டாகவும் சுற்றிட்டேன், கேபிட்டலாகவும் சுற்றி ஒர்க் பண்ணிட்டேன் நான். இவங்க சொல்கிறாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மளுடைய ஒர்க் என்ன வீட்டிலவோ அது நம்ம பண்ணிட்டு இருந்தாலே போதும் சார். நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் சார். நான் ஒர்க்கிங் இருந்தால் கூட சம்டைம்ஸ் நமக்கே ஒரு ஹெட் வெயிட் வரும். அவங்களோட நம்ம சம்பாதிக்கிறோம் தானே, அதிகம் பண்ணுறோம், பாதி செலவை பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் சார். சம்டைம்ஸ் எனக்கு ஆயிருக்கு, எல்லா டைமும் கிடையாது. சம்பாதிக்கும் போது எனக்குள்ளே ஒரு திமிர்தானம் வந்திருக்கு, நான் சம்பாதிக்கிறேன் தானே அப்படின்ட்டு. அதோட அதிகமாக சம்பாதிச்சோன்னா வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. நான் வந்து எல்லாருமே சொல்லலை சார், சில பேருக்கு இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நாம. ஆனால் நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ ஸ்டேட்டில் சுற்றி இருக்கேங்கிறீங்க, கேபிட்டல் போயிருக்கேங்கிறீங்க, ஆனால் இவ்வளோ முட்டாள்தனமாக பேசுகிறீங்க. என்ன சார் முட்டாள்தனமாக சொன்னேன் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற எனக்கே ஹெட் வெயிட் வருங்கிறீங்க. அப்படியே சில சிச்சுவேஷன்ல அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறது. ஹெட் வெயிட் வந்து அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல அவங்க வேலையை பிரிச்சுக்கலாம் அப்படின்னா அதுவே தப்பு இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா பிரச்சனையே அதுதானே. அவங்களுக்கு ஒரு வேலையை வைக்காதீங்கன்னு தானே இவ்வளவு சண்டை போடுறாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னா புரியலையே. இல்ல சார், நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் எனக்கு டபுள் வேலை கொடுத்துக்கிறேன். இப்போ இவங்க சொன்ன மாதிரி நான் வீட்டையும் பார்த்து ஆஃபீஸையும் பார்க்கும்போது ஈக்குவலா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்னதான் வேலைக்கு போனாலும் கலெக்டராகவே இருந்தாலும் வீட்டில் வந்து நீ வேலை செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நானே எதுக்கு என்னை கஷ்டப்படுத்திக்கணும்? ஒன்ஸ் வீ கிராஸ் 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணணும் தான் சொல்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும் தான் சார் சொல்கிறேன் நான். அது ஓகே. அப்ப அவங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றது தான் எங்க பாயிண்ட் டிஸ்டர்பா இருக்கு சார். அவங்களுக்கு ஏன் அந்த வேலை இருக்கணும் நான் சொன்னேன்னா, அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு இருந்தால் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ இந்த மேம் சொன்ன மாதிரி நிறைய படித்து அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது இல்லைங்களா, அதுக்காக சொன்னேன் சார் நான். இதெல்லாம் ஒரு மாடர்ன் டே ப்ராப்ளம். மாடர்ன் டே ப்ராப்ளம்ஸ் தான் மாடர்ன் டே சொல்யூஷன் சால்வ் பண்ணணும். ஆனா அதுக்காக மேலும் மேலும் அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் எளிதா இருக்கலாம் அப்படின்னா மேலும் மேலும் பழைய இடத்துக்கு தான் போக முடியும். குழந்தை வளர்ப்பு தாண்டி வேற என்ன சிக்கல்கள் இருக்கு? எங்கள் ஆஃபீஸில் வந்து மேல் ஃபேக்கல்ட்டி எல்லாம் வந்து, நான் ஒரு ப்ரொஃபஸர், மேல் ஃபேக்கல்ட்டி எல்லாம் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அதை பண்ணி கொடுத்தாங்க இது பண்ணி கொடுத்தாங்கன்னு ரொம்ப பெருமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, குறை சொல்லுவாங்க, எல்லாமே செய்வாங்க. பட் நம்மளே சமைச்சு நம்மளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயமா இருக்கும். ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆண், அவங்களுக்கு இல்லை. ஆனால் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால எனக்கு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க பேசவும் சொன்னாங்க, இது மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், வேலை ப்ரெஷர் காரணமாக நான் அபார்ஷன் பண்ணி தான் அந்த வேலையை பார்க்கணுங்கிற வரைக்கும் நிலைமை, நான் அபார்ஷனும் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய ஷாக்கிங்கான இருந்த ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? சொன்ன மாதிரி குடும்ப சூழல், அப்புறம் அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், அந்த இதெல்லாம் தான் அவங்கள வந்து வேலைக்கு போக வைக்குது. இப்போ இவங்கள எத்தனையோ பேருக்கு வந்து விதவிதமான விருப்பங்கள் இருந்திருக்கலாம். இது வந்து செல்ஃப் எஸ்டீம் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் தீர்மானிக்கலாம். இன்னொருத்தருக்கு வந்து குடும்ப தேவை இருக்கலாம். அந்த மாதிரி வெவ்வேறு இது இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து புதுசாக நிறைய ஆட்கள் நான் பார்க்கணும், அப்போ எனக்கு ஒரு புது என்விரான்மெண்ட் வேணும், நான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கலாம், அதுக்காக வேலைக்கு போவாங்க. ஒரு சிலருக்கு அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி அது வேணுமா இருக்கும், அதுக்காக ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க. அந்த ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பின்னால் பல்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ நானே வேலைக்கு போயிருந்தேன், எனக்கு வந்து குடும்ப தேவை இருந்தது, ஸோ அதனால் நான் வேலைக்கு போனேன். ஆனால் எனக்கு வந்து அந்த தேவை எனக்கு கொடுத்தது, அது வந்து எனக்கு வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் எஸ்டீம் கொடுத்தது. அது வந்து என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு யார் கையையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு வந்து அடைய முடிஞ்சது, அது இன்னும் எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து எனக்கு ஐடென்டிட்டி கிடைச்சிது. ஸோ எல்லா விதமான விஷயங்களும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா வந்தது. ஸோ இப்போ எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதா இருந்தால், இப்போ இதுதான் வேணுமா அதுதான் வேணுமா அப்படின்னு சொன்னால் எந்த பாயிண்ட் அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணணும். இப்போ இவங்க எதுக்காக வேலைக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க எல்லாருமே ஒவ்வொரு நீட் இருக்கும், ஒவ்வொரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்போ அந்த தேவை இவங்களுக்கு பூர்த்தி ஆன பின்னும் இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து வீடு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரெண்டுமே முக்கியம்தான். ஸோ இப்போ குடும்பம் முக்கியம், உறவுகள் முக்கியம், குழந்தைங்க முக்கியம், எல்லாமே முக்கியம். வேலை முக்கியம், செல்ஃப் எஸ்டீம் முக்கியம், பணம் பண்ணுறது முக்கியம், எல்லாமே முக்கியம். அப்போது அந்த பொண்ணுடைய ஆள் மனசு என்ன விரும்புதோ அதுதான் அவளுக்கு சரி, அந்த முடிவு தான் அவளுக்கு சரி.